குருதேவர் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர். சாதக நிலையின் முதல் வெளிப்பாடு 8. சாதக நிலையின் முதல் வெளிப்பாடு அரிசியும் வாழைக்காயும் பொட்டலம் கட்டுவதற்கான கல்வி கற்க மாட்டேன். எது உண்மை ஞானத்தை தருமோ அந்த கல்வியே எனக்கு வேண்டும். கல்கத்தாவில் ராம்குமாருடன் வாழ்ந்த நாட்களில் நாம் கதாதரரிடம் ஒரு சாதகனின் மனநிலை வெளிப்படுவதை முதலில் காண்கிறோம். உலகியல் விஷயங்களில் தம்பியின் பிடிப்பற்ற போக்கை கண்ட ராம்குமார் ஒரு நாள் அவனிடம் மனதை படிப்பில் செலுத்துமாறு கடிந்து கூறினார். அதற்கு கதாதரர், அரிசியும் வாழைக்காயும் மூட்டை கட்டுவதற்கான கல்வி எனக்கு வேண்டாம். சரியான அறிவை தந்து மனிதனை உயர்ந்த குறிக்கோளுக்கு அழைத்துச் செல்கின்ற கல்வியே எனக்கு தேவை என்று திட்டவட்டமாக பதிலளித்து விட்டார். அப்போது அவருக்கு 17 வயது இருக்கும். தர்ம நிஷ்டரான ராம்குமார் ஜோதிட கலையில் வல்லவர். இந்து சமய சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர். ஜாமாபுகூரில் திகம்பர மித்ரா என்பவரின் வீட்டிற்கு அருகில் ஒரு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பித்தார். 9. ஜாமாபுகூரில் கதாதரனின் நடத்தை. அத்துடன் திகம்பர மித்ரா மற்றும் ஓரிரு செல்வந்தர்களின் வீடுகளில் தினசரி பூஜையும் செய்து வந்தார். பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருந்ததால் நாளொன்றுக்கு 2 தடவை வீடுகளில் சென்று பூஜை செய்வதில் அவருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. பள்ளியிலிருந்து மிகவும் குறைந்த வருவாய்தான் கிடைத்தது. அதுவும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. ஆகவே வீடுகளில் பூஜை செய்வதை அவரால் விட முடியவில்லை. அந்த வருவாயை விட்டுவிட்டால் குடும்பத்தை எவ்வாறு நடத்துவது? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? இதை பற்றியெல்லாம் சிந்தித்த அவர் கதாதரரை கல்கத்தாவுக்கு அழைத்து வந்து தம் உதவிக்காக வைத்துக் கொள்வதென முடிவு செய்தார். அவ்வாறே தம்பியை பூஜைகள் செய்வதற்காக அமர்த்திவிட்டு தாம் ஆசிரியர் பணியில் கவனம் செலுத்தினார். கல்கத்தாவுக்கு வந்த கதாதரர் தனக்கு அளிக்கப்பட்ட பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பூஜை அவருக்கு விருப்பமான ஒன்றானதால் மகிழ்ச்சியுடன் அதில் ஈடுபட முடிந்தது. அண்ணனுக்கு உதவியாக வீடுகளில் சென்று பூஜைகளை செய்ததுடன் அவரிடம் சிறிது கல்வியும் கற்று வந்தார். புன்முறுவல், மாறாத முகம் கொண்ட நற்பண்புகள் மிக்க அந்த இனிய இளைஞர் விரைவில் அனைவரின் அன்பையும் பெற்றார். காமார்புகூர் பெண்களைப் போலவே இங்கும் உயர் குடும்பங்களிலுள்ள பெண்கள் கூட கதாதரனின் சுறுசுறுப்பு, களங்கமற்ற நடத்தை, இனிய சொற்கள், பக்தி ஆகியவற்றால் கவரப்பட்டு எவ்வகை தயக்கமும் இன்றி அவரிடம் பழகினர். சிறு சிறு வேலைகளை கதாதரரிடம் கூறி செய்வித்த அவர்கள் முக்கியமாக இனிய குரலில் அவர் பாடுகின்ற பக்தி பாடல்களை கேட்க மிகவும் விரும்பினர். காமார்புகூரில் இருந்தது போலவே கல்கத்தாவிலும் கதாதரரை சுற்றி ஆண்களும் பெண்களுமாக ஒரு கூட்டம் தானாகவே அமைந்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கதாதரர் அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தார். ஆகவே இங்கு வந்ததும் கதாதரருடைய படிப்பில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இவை அனைத்தையும் ராம்குமார் கவனித்து வந்தாலும் கதாதரரிடம் எதுவும் சொல்லவில்லை. குடும்பத்தின் கடைசி பையனான அவனை தாயன்பினின்று பிரித்து சொந்த வசதிக்காக கல்கத்தாவுக்கு அழைத்து வந்தது ராம்குமாரின் மனதில் ஒரு சுமையாக உறுத்தி கொண்டிருந்தது. இதைவிட முக்கியமான வேறொரு காரணமும் இருந்தது. கதாதரரின் நற்பண்புகளால் கவரப்பட்ட மக்கள் அடிக்கடி அவரை தங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்வதுண்டு. அவ்வாறு அவர் செல்வதற்கு தடை விதித்து அந்த மகிழ்ச்சியில் குறுக்கே நிற்க ராம்குமார் விரும்பவில்லை. கட்டுப்பாடுகள் விதித்தால் தம்பியின் கல்கத்தா வாழ்க்கை ஒரு வனவாசமாகிவிடும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது.
குடும்பத்தில் வாழ்க்கை தேவைக்கான வசதிகள் இருந்திருப்பின் தம்பியை கல்கத்தாவிற்கு அழைத்து வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. காமார்புகூருக்கு அருகிலேயே ஏதாவது கிராமத்திற்கு அவனை அனுப்பி ஒரு பண்டிதரிடம் கல்வி கற்க செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அவன் அம்மாவுடன் தங்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் எண்ணி மனம் வருந்திய ராம்குமார் சில மாதங்கள் கதாதரரை கடிந்து எதுவும் சொல்லவில்லை. ஆயினும் கடமை உணர்வினால் உந்தப்பட்டு அவர் ஒரு நாள் படிப்பில் கவனம் செலுத்துமாறு கதாதரரை சிறிது கடிந்து கொண்டார். ஏனெனில் இன்று கதாதரர் இப்படி இறையுணர்வில் தன்னை மறப்பதும் பாடல்களில் லயிப்பதுமாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இல்லற வாழ்வில் ஈடுபட்டுத்தானே தீர வேண்டும். இப்போது உலக விஷயங்களில் ஈடுபட்டு தன்னை முன்னேற்றி கொள்ளாவிடில் வேறு எப்போது முடியும்? தம்பியின் மேலிருந்த அன்பும் சொந்த வாழ்க்கை அனுபவமும் ராம்குமாரை இவ்வாறெல்லாம் எண்ணவும் நடந்து கொள்ளவும் தூண்டியிருக்க வேண்டும். தன்னலம் மிக்க உலகத்தின் கடினமான வழிகளினால் தமக்கு துன்பங்கள் நேர்ந்து அவற்றால் சிறிது அனுபவம் பெற்றிருந்தாலும் ராம்குமார் தன் தம்பியின் அசாதாரணமான மனநிலையை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை. கதாதரர் இந்த இள வயதிலேயே சம்சார சாகரத்தில் உழலும் மனிதர்களின் எல்லா வகையான பயனற்ற முயற்சிகளையும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவதன் நோக்கத்தையும் புரிந்து கொண்டுள்ளார். 10 சகோதரரின் மனநிலையை ராம்குமார் அறியவில்லை. ஓரிரு நாட்களில் மறையக்கூடிய இன்பங்களின் நிலையாமையை அறிந்து அதனை ஒதுக்கிவிட்டு மனித வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை அறிந்து கொண்டுள்ளார் என்பதையெல்லாம் ராம்குமார் கனவிலும் கருதவில்லை. பெற்றோர்களின் செல்வ குழந்தையாக வளர்ந்த அவனை கடிந்து கொண்டதற்காக தான் தன் மேல் கோபம் கொண்டு இவ்வாறு பேசிவிட்டான் என்று ராம்குமார் எண்ணினார். ஆனாலும் தாம் ஏன் வெறும் வயிற்று பிழைப்பிற்காக கல்வியை கற்க விரும்பவில்லை என்பதை தன்னால் முடிந்தவரை விளக்கி கூறினார் கதாதரர். அவரது சொற்களை யார் செவிமடுப்பார்கள்? இளைஞன்தானே. தன்னலமற்ற ஒருவன் இருந்தால் அவனை பைத்தியக்காரன் என்று கருதும் உலகிலன்றோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராம்குமார் கதாதரனின் பேச்சை புரிந்து கொள்ளவில்லை. நாம் மிகவும் நேசிக்கும் ஒருவரை கடிந்து கொள்ள நேர்ந்தால் பிறகு நம் செயலை எண்ணி வருந்துகிறோம். பின்னர் நம் மனதை அமைதிப்படுத்த அவரிடம் பல மடங்கு அன்பு காட்டுகிறோம். இதை போன்றுதான் ராம்குமாரும் கதாதரரிடம் நடந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் கதாதரனின் செயல்கள் எல்லாம் தான் கொண்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான தருணத்தை எதிர்பார்த்தே அமைந்தன. அடுத்த 2 ஆண்டுகளில் சகோதரர்கள் இருவர் வாழ்விலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வேகமாக நிகழ்ந்தன. 11 ராம்குமாரின் குடும்ப நிலைமை. ராம்குமாரின் வருவாய் குறையத் தொடங்கியது. பல வழிகளில் முயன்றும் வருவாயை அவரால் அதிகரித்து கொள்ள முடியவில்லை. பள்ளியை மூடிவிட்டு வேறு தொழிலில் ஈடுபடலாமா என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார். அவரால் ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. வேறொரு தொழிலை தேடிக்கொள்ளாமல் இப்படியே நாட்களை கழித்தால் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாகிவிடக்கூடும். கடன்பட நேர்ந்தால் வாழ்க்கையே துன்பமாகிவிடும். எனவே வேறு தொழில் தேடிக்கொள்வதே உசிதம். ஆனால் என்ன தொழிலை மேற்கொள்வது? கற்பிப்பதையும் பூஜை முதலான சடங்குகள் செய்வதையும் தவிர தமக்கு வேறொன்றும் தெரியாது. மேலும் ஏறிக்கொண்டே போகின்ற இந்த வயதில் நல்ல வருவாய் தரக்கூடிய வேறு தொழிலை மேற்கொள்ளும் சக்தியும் ஊக்கமும் தம்மிடம் உள்ளதா? அத்தகைய தொழிலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்து அதன் மூலம் அதிகம் வருவாய் பெற முயன்றால் நித்திய பூஜை மற்றும் வழிபாடுகளுக்கான நேரம் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். இவற்றை எல்லாம் எண்ணி கவலையுற்ற ராம்குமார் இறுதியில் ஸ்ரீ ரகுவீரர் விருப்பப்படி நடக்கட்டும் என்று தன் மனதை இத்தகைய எண்ணங்களிலிருந்து விடுவித்து கொண்டு தாம் செய்து வந்த பணிகளில் முன்னைப் போலவே ஈடுபட்டார். ராம்குமார் இறை நம்பிக்கை மிக்கவர். உள்ளதை கொண்டு
திருப்தி அடையும் மனப்பான்மை கொண்டவர். பொருள் ஈட்டி மிகவும் வசதியான வாழ்க்கை அமைத்து கொள்ள விழையாதவர் என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தூயவரான அவரை கடவுள் எப்படி கைவிடுவார்? அவரது துயரங்கள் தீரும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி அப்போது கடவுளின் அருளால் நடைபெற்றது. நன்றி, வணக்கம்.